واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. சமூகத்துடைய நிலைமைகளை பார்க்கும்போது உண்மையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பத்தி அதிகம் கவலைப்பட்டதுக்கு என்ன காரணங்கிறது இன்னைக்கு நாம பார்க்கும்போது நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு இன்று உம்மத்தின் நிலைமையை பார்க்கும்போது எவ்வளவு கவலை, அப்படியே நம்முடைய உள்ளத்தை நெருக்கடிக்கு ஆளாக்கி கண்ணீர் சிந்த வைக்குதோ. நம்மை போன்ற பலவீனர்களுக்கே இப்படி இருக்குன்னா அல்லாஹ்வுடைய அன்பியாக்கள் நபிமார்கள், அதுல ஹாத்தமுன் நபி நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலங்கள் அனைத்துக்கும் அருட்கொடை கருணையாக அனுப்பப்பட்டவங்க எவ்வளவு கருணையாக கண்ணீர் சிந்திருப்பாங்க உம்மத்துடைய நிலைமை. அப்போ இன்னைக்கு அந்த கவலையின் ஒரு முக்கியமான ஒரு தீர்வாத்தான் நாம நேரான பாதைய அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம், நேரிய சரியான அல்லாஹ்வுடைய பாதைய நம்ம பற்றி பிடிக்கணும். அதன் பக்கம் மக்களை அழைக்கணும். அந்த பாதை நம்முடைய நபியின் பாதை. அந்த பாதையைத்தான் நபியின் தோழர்கள் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் பின்பற்றி போனாங்க. அந்த பாதையை விட்டு தடமாறுவது எல்லாமே நம்மை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்துரும், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். ஆகவே நம்ம மறுமையை முன்னோக்கி அல்லாஹ்வின் அந்த பாதையை பற்றி பிடிப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கணும், அதுல கவனமாக இருக்கணும். அப்படிங்கிற கவலையோடு அந்த தீர்வை முன்னோக்கி எடுக்கிற ஒரு முயற்சி தான் இது எல்லாமே. அல்ஹம்துலில்லாஹ். فالله عز وجل يأمرنا على لسان نبيه صلى الله عليه وسلم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا.